ஹாய், வணக்கம். டிவோர்ஸ் கேஸ்ல இப்போ இந்த ஆக்ட்ரஸும் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ சின்ன திரையில ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. சன் டிவில சில வருஷமா வெற்றிகரமா ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல் தான் கயல். இந்த தொடர்ல கயல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்துட்டு வரக்கூடியவங்க தான் சைத்ரா ரெட்டி. 6 வருஷங்களா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல் எப்ப முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்களே மன உளைச்சலுக்கு உள்ளாகிட்டாங்க. இந்த சீரியல் நடிக்கக்கூடிய கயல் ஏற்கனவே ஜீ தமிழ்ல யாரடி நீ மோகினி அப்படிங்கிற சீரியல்ல வில்லியா நடிச்சிருந்தாங்க. சீரியலை தாண்டி வெப் சீரிஸ்லயும் நிறைய ஆர்வம் காட்டி நடிக்க தொடங்கினாங்க. பிரபலங்களுடைய விவாகரத்து செய்தி அதிகம் இப்ப சமீபமா வெளியாகிட்டு வரக்கூடிய நிலையில சைத்ரா ரெட்டியும் இப்போ தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்யறாரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. தயாரிப்பாளரும் ஒளிப்பதிவாளருமான ராகேஷ் சமலாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சைத்ரா. கணவர் கூட அப்பப்போ ஒரு சில போட்டோக்களையும் இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க. திடீர்னு அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டாவில இருந்து நீக்கிட்டாங்க. இதனால சைத்ரா தன்னுடைய கணவர் ராகேஷ விவாகரத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்துட்டு இருக்குது. காரணம், திரையுலகத்துல யாராவது டிவோர்ஸ் ஆக போறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பண்ற விஷயமே சோசியல் மீடியாக்கள்ல அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்றது. அந்த விஷயத்துக்கு முதல்ல சைத்ராவும் அடி போட்டிருக்கிறதால இந்த விஷயம் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது. இத பத்தி கன்னட சினிமாவில கூட நிறைய பேரு சோசியல் மீடியாக்கள்ல கருத்துக்களை போடுறாங்க. ஆனா இது குறித்து அதிகாரப்பூர்வமா இன்னும் சைத்ரா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ஆனா அவங்க டிவோர்ஸ் ஆகிறது உறுதி ஆகிருச்சு அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல இத அவங்க தெரியப்படுத்த விரும்பல அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஏதோ ட்ரெஸ் வாங்குற மாதிரி, கூட இருக்கிறவங்களாம் விவாகரத்தை பண்றது மாதிரி இவங்களும் விவாகரத்தை பண்றாங்களா அப்படின்னு பலரும் ட்ரோல் மெட்டீரியலா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த. காரணம், சைத்ரா ரெட்டியோட திரைத்துறையை சேர்ந்த ஒரு தோழியான நடிகை ரேஷ்மாவும் சமீபமாதான் அவருடைய கணவரை விவாகரத்து செஞ்சதா ஒரு தகவல் வெளிவந்தது. இந்த நிலையில ரேஷ்மாவோட தோழியான சைத்ராவும் இப்போ விவாகரத்தாக போற செய்தி வெளிவந்திருக்கிறதால இந்த விஷயம் இப்போ கூடுதல் டாபிக்கா உருவாகி இருக்கு.